மை சேனல் எம்எம் எஜுகேஷன் வேர்ல்டு. நான் உங்க பாஸ்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, ரிவைஸ்ட்ல லுக்அப் எப்படி போடலாம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் வி லுக்அப்ல எடுத்துட்டு வரும். சரிங்களா? வி லுக்அப் இல்லாம ரிவைஸ்ட் மெத்தட்ல வி லுக்அப் வி ரைட் சைடில் இருக்கிறது வரும், லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ எப்படி பிக்கப் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து இண்டெக்ஸ் வித் மேட்ச். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷீட் இருக்கு. ஒன்று வந்து டேட்டா ஷீட். இந்த டேட்டா ஷீட்ல நம்மளுக்கு ரீஜன் வந்து பிளாங்கா இருக்கு. சரிங்களா? இந்த ரீஜனோட டேட்டாவை தான் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வர போறோம். இந்த ரீஜனோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் மாஸ்டர்ல இருக்கு. இது பாருங்க, கஸ்டமர் கோடு. கஸ்டமர் கோடுக்கு முன்னாடி வந்து ரீஜன் இருக்கு. ஸோ இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு அங்க வேணும். ஓகேங்களா? ஸோ எப்படின்ற பார்க்கலாமா? வாங்க. ஈக்குவல் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் போட்டிங்கன்னா இண்டெக்ஸ்ன்றது எந்த வேல்யூ உங்களுக்கு பிக்கப் பண்ணணும் அப்படின்றதா இண்டெக்ஸ். சரிங்களா? என்ன வேல்யூ உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் பிக்கப் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணுங்க. F4 கொடுத்தீங்கன்னா எல்லா செல்லுமே பிளாக் ஆகிடும். ஏன் நான் இதை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன்னா ஃபார்முலா கீழே கீழே மூவ் பண்ண போகிறேன், அதனால தான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்து மேட்ச். என்ன மேட்ச் பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் கோடையும் இங்க இருக்க கஸ்டமர் கோடையும், இது ரெண்டு தான் யூனிக். சரிங்களா? ஸோ இந்த கஸ்டமர் கோடும் அந்த கஸ்டமர் கோடு தான் யூனிக். ஆனால் ரெண்டு அங்க இருக்க கஸ்டமர் கோடை மேட்ச் பண்ணி இங்க இருக்க கஸ்டமர் கோடுக்கு எனக்கு லுக்அப் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ நான் இங்கேயும் F3 C3ல இருந்து C16 வரைக்கும் லாக் பண்ணிக்கிறேன். கமா 0 க்ளோஸ் பிராக்கெட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பேரு தான் ரிவைஸ்டு வி லுக்அப். ஆக்சுவலி இது ஃபார்முலா வந்து இண்டெக்ஸ் வித் மேட்ச். அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், கிளியரா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற ரிவைஸ்டு வி லுக்அப்னு. ஸோ இது நீங்க ரிவைஸ்டு வி லுக்அப்னு சொல்லலாம், இண்டெக்ஸ் வித் மேட்ச்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸா போக போக இது எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நீங்க இதை வந்து கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது ரிவைஸ்டு வி லுக்அப். ஓகே, தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. தேங்க்யூ.